Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த் கிட் ஒன்னு கொடுக்குறாங்க. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஹெல்த் கிட்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கிட் வந்து எல்லா பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்குமே கரெக்டா கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வாங்குறதுக்காக கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்காரங்களா இருந்தாங்க. ஒரு ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. நீங்க வந்து இந்த கிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உங்க ஏரியா நர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு கண்டிப்பா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதோட மதிப்பு கண்டிப்பா 2000க்கும் அதிகமா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோட இந்த கிட் கிடைக்கல. இப்பதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. இது வந்து கரெக்டா எந்த மாசத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வாங்க போயிருந்தப்போ கூட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு எத்தனாவது மாசம் அப்படின்னு நான் கேட்கிறப்போ 3rd month அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து 4th month 5th month அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து 7th month நடக்கும்போது தான் எனக்கு இந்த கிட் கிடைச்சது. இந்த பேஸ்கெட் வந்து எல்லாருக்குமே இதே கலர்ல தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பேட்ச்க்கும் ஒவ்வொரு கலர்ல கொடுக்குறாங்க. நான் வந்து பிறக்க போற குழந்தைக்காக வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரியே எனக்கு வந்து கிரீன் கலர்லயே இந்த கிட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஆன்சனுக்கு வந்து பிரெக்னெண்டா இருந்தப்போ நாங்க வந்து வாங்கின திங்ஸ் எல்லாமே மேக்சிமம் ப்ளூ கலர்லயே தான் நாங்க வாங்கியிருந்தோம். இப்போ நாங்க இந்த குழந்தைக்காக நாங்க கிரீன் கலர்ல எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பேஸ்கெட்டும் கிரீன் கலர்லயே கிடைச்சிருச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிறக்க போற குட்டி பாப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்கெட்டை நம்ம தனியா கடையில வாங்குறதா இருந்தா கண்டிப்பா 200க்கும் அதிகமா தான் இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். புரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. ப்ரோபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாட்டில் 1/2 கிலோ வச்சு நமக்கு வந்து 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தனியா கடையில வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாட்டிலுக்கே நம்ம 500 ரூபாய்க்கும் அதிகமா தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிளேவர் வந்து வெனிலா ஃபிளேவர். இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு வெயிட் போடுறதுக்காக இந்த புரோட்டீன் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து லைன் டேட்ஸ்ல 2 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பாக்ஸ் 1/2 கிலோ வச்சு நமக்கு வந்து 2 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எம்ஆர்பி 172 rupees போட்டிருக்கு. அப்படி வந்து நமக்கு 2 பாக்ஸ் கொடுத்திருக்கு. எப்பவுமே பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள வந்து டெய்லி டேட்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா இந்த டேட்ஸ் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நமக்கு வந்து ஜிங்க் சிரப் கொடுத்திருக்காங்க. இது வந்து 3 பாட்டில் கொடுத்திருக்காங்க. 200 ml வச்சு 3 பாட்டில். ஒரு பாட்டிலோட ரேட்டே நமக்கு வந்து 120 rupees வருது. அப்படின்னு பார்த்தா இந்த 3த்துக்கும் சேர்த்து 360 ரூபாய் வருது. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிங்க் சிரப் வந்து ஹாஸ்பிட்டல்லே கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இந்த ஜிங்க் சிரப்பை டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிட்ல நமக்கு வந்து 1/2 கிலோ ஆவின் நெய் கொடுத்திருக்காங்க. பொதுவாகவே பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு பட்டரும் நெய்யும் அதிகமா கொடுப்பாங்க. நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் சரி, குழந்தைக்கு வெயிட் போடுறதுக்காகவும் சரி அதிகமா கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம கடையில வாங்கணும் அப்படின்னா 200 something rupees வரும். ஆனா இது வந்து நாட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்கு. பொதுவாகவே பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு 6வது மாசத்துல கிருமி மாத்திரை கொடுப்பாங்க. இதுக்குன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருமி மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. அதனால இந்த கிட்ல வந்து ஒரு கிருமி மாத்திரையும் இருந்துச்சு. அடுத்ததா இந்த கப் ஒன்று இருந்துச்சு. நம்ம வந்து இந்த புரோட்டீன் பவுடரை நல்லா அடிச்சு குடிக்கிறதுக்காக இந்த கப் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கு. அடுத்ததா பேபிக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஒயிட் டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் இந்த லெங்க்ல இருக்கு. குவாலிட்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2000க்கும் அதிகமாக தான் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அல்லது உங்க வீட்டில் யாராச்சும் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிட்டை வாங்குறதுக்கு நீங்க மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் செலக்ட் பண்ணி 1-2 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்க கண்டிப்பா உங்க ஏரியா நர்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த கிட்டை பத்தி நீங்க கேட்டு பாருங்க. இதை வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கிட் கிடைக்கவே இல்லை. ஒரு சில இடங்கள்ல காசு வாங்கிட்டு இந்த கிட்டை பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கிட்டயே விலைக்கு விற்கிறாங்க. அதனால இது சரியான முறையில பிரெக்னெண்டா இருக்கிற எல்லாருக்குமே போய் சேருதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல இருந்து பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஹெல்த் கிட்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.